இனிய நண்பர்களே வணக்கம். இன்றைக்கு எழுத்தாளர் ஜெயகாந்தன் எழுதிய அந்தரங்கம் புனிதமானது அப்படிங்கிற ஒரு கதையை நம்ம பார்ப்போம். ரொம்ப அற்புதமான ஒரு கதை. அதாவது 1969 இந்த கதை வெளியாகி இருக்கு. அந்த காலகட்டத்திலே ஏறத்தாழ பார்த்தீங்கன்னா இன்னைக்கு அதுல ஒரு 31 வருடம், இதுல ஒரு 25 56 வருடத்துக்கு முன்னாடியே ஜெயகாந்தனால இப்படி ஒரு சிந்தனையை சிந்திக்க முடியுமா அப்படிங்கிற மாதிரியான ஒரு ரொம்ப முற்போக்கான, யாரும் எதிர்பார்க்காத, இன்றைக்கு கூட சிந்திக்க முடியாத ஒரு முற்போக்கான ஒரு அருமையான கதை தான் இந்த அந்தரங்கம் புனிதமானது என்கிற ஜெயகாந்தனின் இந்த சிறுகதை. அந்தரங்கம் புனிதமானது சிறுகதையில ஒரு போன் கால் ஒன்று வருது, ஒரு அழைப்பு வருது, தொலைபேசி அழைப்பு வருது. அழைப்பு வந்த உடனே அதை வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு கதாபாத்திரம் எடுக்குது. அந்த கதாபாத்திரம் எடுத்து அப்படியே சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த தொலைபேசி என்ன இங்க வந்திருக்கு, இவங்க எடுத்தவனுடைய தொலைபேசி என்ன அதுல சொல்றான். சொன்ன உடனே அவங்க நீங்க யாரு அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப அவன் வேண்டா வெறுப்பா ஒரு எரிச்சலோட சொல்லுங்க, நான் தான் சுந்தரம் அவரோட சன் பேசுறேன், மகன் பேசுறேன் அப்படின்னு சொல்றான். அவனோட பேர் வேணு, சுந்தரத்தோடைய மகன். தன்னுடைய அப்பாவோட பேரை சொல்றதுக்கு அவன் எரிச்சலா இருக்கக்கூடிய அவன் ஒரு வெறுப்போட இருக்கிறான். அந்த வெறுப்புக்கு என்ன காரணம் அப்படின்னா, அவங்க அப்பாவுடைய செயல்பாட்டு மேல அவனுக்கு ஒரு சின்ன அதிருப்தி இருக்குது. சின்ன அதிருப்தின்னு சொல்ல முடியாது, மிகப்பெரிய அதிருப்தின்னு வச்சுங்களேன். ஏன்னா அவர் தன்னுடைய அம்மாவை விட்டுட்டு இன்னொரு பெண்ணோட தொடர்புல இருக்காரு அப்படிங்கறது சமீபமா அவனுக்கு அந்த தகவல் தெரிய வருது. அதனால அவர் மீது ஒரு கடுமையான கோபத்துல இருக்கிறான். இதை நம்ம விடக்கூடாது, இதை நம்ம அவர்கிட்ட கேட்டே தீரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அதை மனசுல போட்டு அப்படியே உலட்டிக்கிட்டு இருக்கிறதுனாலதான் அவனுக்கு அந்த மாதிரியான ஒரு கோபமான சுந்தரத்தோட மகன் தான் அப்படி வேணும் அப்படின்னு சொல்றதுல அவனுக்கு ஒரு வெட்கம், ஒரு எரிச்சல் அவனுக்கு இருந்துகிட்டே இருக்குது. என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிறான். நம்ம ஒரு வயது வந்த மகனா இருக்கிறதுனால இதை அப்படியே கண்டும் காணாம விட முடியாது, இதை நம்ம கேட்டே தீரணும் அப்படிங்கிற ஒரு முடிவோட அதுக்கான ஒரு சந்தர்ப்பத்தை பார்த்துக்கிட்டு இருக்கிறான். நேரா அப்பாவுக்கு போன் பண்றான், தொலைபேசி பண்றான். உடனே சொல்லுப்பா என்ன விஷயம் அப்படின்னோன்னு இந்த மாதிரி நான் உங்க கூட பேசணும் அப்படின்னோடனே அவர் சொல்றாரு, நான் வந்துருவேன், ஒரு 10-15 நிமிஷத்துல வீட்டுக்கு வந்துருவேன், நம்ம பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு. இல்ல உங்க கூட நான் தனியா பேசணும் அப்படின்னோடனே இங்க வீட்டுல சந்திக்க வேணாம், வெளியில சந்திச்சுக்குவோம் அப்படின்னு சொல்றாரு. இவன் சொல்றான். அவர் சரி வெளியிலன்னா வா, காலேஜுக்கு வா அப்படின்னு சொல்றாரு. அவர் கல்லூரியில ஒரு பேராசிரியர் ப்ரொஃபஸரா இருக்கிறாருன்னு வச்சுங்களேன். உடனே சரின்னு சொல்லிட்டு புறப்படுறதுக்கான அந்த வேலைகள்ல பரபரப்பா ஈடுபடுறான். ஒரு சின்ன பதற்றம் அவனுக்குள்ள இருந்துகிட்டே இருக்கு. அப்பா கிட்ட போய் இதை எப்படி கேட்கறது, அப்பாவுடைய அந்த தனிப்பட்ட விஷயங்களை, உங்களுக்கு இன்னொரு பெண்ணோட தொடர்பு இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை எப்படி போய் கேட்கறது அப்படிங்கிற ஒரு தயக்கம் அவனுக்குள்ளே இருந்துகிட்டு இருக்குது. இருந்தாலும் நம்ம கேட்டுத்தானே ஆகணும் அப்படிங்கிற ஒரு மன உறுதியோட தெளிவா அவன் முடிவெடுக்கிறான். அப்படி முடிவெடுத்ததுக்கான காரணம் என்ன அப்படின்னா, ஒரு நாள் வீட்டுக்கு தொலைபேசி அழைப்பு வருது. அதுல வேற ஆண்கள் யாருமே இருக்க மாட்டாங்கிற தைரியத்துல ஒரு பெண் பேசுறாங்க அப்படிங்கிறது அவனுக்கு ஒரு உறுத்தலா இருக்கு. அதுக்கப்புறம் அப்பாவோட அறைக்கு போய் சில விஷயங்கள் எல்லாம் சேகரிச்சுக்கிட்டு அவர்கிட்ட இந்த விஷயத்த பேசிடணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுக்கிறான். உடனே இதை முடிவெடுத்து கிளம்புறதுக்கான சூழ்நிலையில் இருக்கும்போது அவனுடைய 2 தம்பி, ஒரு தங்கைக்கு 6 வயது ஆகுது. அவங்க எல்லாம் பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டு அவங்களுடைய கால் உரைகள், அதாவது சாக்ஸை கழட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்கள பார்க்கும் போதே அவனுக்கு மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இப்படிப்பட்ட இந்த 2 பசங்களை, தம்பிகளையும் ஒரு தங்கையையும் இந்த அப்பா பொறுப்பு இல்லாத இந்த அப்பா எப்படி காப்பாத்த போறாரோ. அம்மா அவங்க என்னன்னா எப்ப பார்த்தாலும் அந்த மாதர் சங்கம், விமன்ஸ் கிளப், அந்த மாதிரியான கிளப்புகளுக்கு போறது, இந்த மாதிரியான ஒரு உதட்டுல சாயத்தை பூசிக்கிட்டு அவங்களும் பொறுப்பு இல்லாம இருக்கிறாங்க. அப்பாவும் இப்படி ஒழுக்கம் இல்லாம இருக்காரு அப்படிங்கிற ஒரு பதற்றம். அப்ப நம்ம தான் இதை கேட்டாகணும் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வர்றான். அப்ப வரும்போது அவனுக்கு கிளம்புறதுக்கு முன்னாடி டக்குன்னு ஒரு எண்ணம் வருது. அதாவது தன்னுடைய அப்பா அம்மாவை காட்டிலும் தன்னுடைய தாத்தா பாட்டி, அதாவது அப்பாவோட அப்பா அம்மா 2 பேரும் இவனுக்கு ஒரு கணவன் மனைவினா எப்படி இருக்கணுங்கிறதுக்கான உதாரணமா அவனுடைய தாத்தா கணபதியா பிள்ளையும் பாட்டி விசாலமும் இருக்கிறாங்க, ஒற்றுமையா இருக்காங்க அப்படிங்கிறதோட அவனுடைய அந்த எண்ணம் ஓட்டம் வருது. இப்போ அவன் கிளம்பி போறான். போகும்போது அவன் யோசிக்கிறான், தன்னுடைய
எப்படி அவர்கிட்ட சொல்றது அப்படிங்கிற அந்த எண்ண ஓட்டத்தோட அவன் போறான். இப்ப போகும்போதே அவனுக்கு ஒரு எண்ணங்கள்லாம் வருது. என்ன அப்படின்னா, தான் வந்து சின்ன வயசுல இருந்தே தாத்தா வீட்டுல வந்து வளரக்கூடிய ஒரு சூழ்நிலை. தாத்தா பாட்டி தான் வந்து இவனை வந்து வளர்க்குறாங்க. 6 வயதுலயே வந்து இவன் தாத்தா பாட்டி வீட்டுக்கு போயிடுறான். அங்கேயே வளர்ந்ததுனால தாத்தா வந்து ரொம்ப ஒரு மாதிரி கடுமையான தன்மை கொண்டவர். பாட்டி வந்து அவர் சொன்ன சொல்ல கிழிச்ச கோட்டை தாண்டாத ரொம்ப ஒரு கடுமையான ஒரு பெண். அதாவது கணவனே கண்கண்ட தெய்வம் அப்படிங்கிற அந்த சொல்லுக்கு இலக்கணமாக இந்த நூற்றாண்டினுடைய ஒரு கடைசி பெண்ணு தான் அம்மா பாட்டி விசாலம் அப்படிங்கிறது வந்து அவனுக்கு தெரியும். தாத்தா வந்து ரொம்ப சிவபக்தர், சிவனையே வந்து முழுமுதற் கடவுளாக கொண்டிருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு வழிபாட்டை கொண்டவர். ரொம்ப பழமையான அந்த ஆச்சார ஒழுக்கங்களை எல்லாம் பின்பற்றக்கூடிய ஒரு தன்மை கொண்டவர். இப்படிப்பட்ட சூழ்நிலையில இப்ப போயிட்டு வந்து அப்பா கூட வந்து கடற்கரையில வந்து 2 பேரும் இறங்குறாங்க. இறங்கின உடனே ஒரு கல்லூரிக்கு போறான். போயிட்டு ஒரு 10 நிமிஷத்திலே கடற்கரையில வந்து பீச்சில் வந்து இறங்குறாங்க. இறங்கின உடனே பாத்தீங்கன்னா வண்டியை இறங்கி பக்கத்துல உட்காந்துருக்கிறான். முன்னாடி இறங்கி அவன் பாட்டில் போய் மணல்ல நின்றுகிட்டு இருக்கிறான். அவர் வந்து சுந்தரம் வந்து, அதாவது வேணுவோட அப்பா வந்து காரை வந்து ஓரமா நிறுத்திட்டு கண்ணாடி எல்லாம் ஏத்தி பூட்டிட்டு வராரு. வந்த உடனே அப்படியே பாக்குறாரு. ஓ, 5 மணி தான் ஆகுதா, அதுதான் வெயில் இப்படி இருக்கு, கூட்டமும் எதுவும் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லி ரொம்ப இயல்பா இருக்கிற மாதிரி தன்னை வந்து காட்டிக்கிறார். வந்து இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில எப்படி அவர்கிட்ட கேட்கறது அப்படிங்கிற ஒரு தயக்கம் அவனுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கு. எப்படி இருந்தாலும் கேட்டுத்தான் ஆகணும் அப்படிங்கிற ஒரு எண்ண ஓட்டமும் அவனுக்குள்ள இருக்குது. நம்ம ரொம்ப அத்துமீறி ஒரு 21 வயசு மகனா இருக்கிற நாம அப்பாவோட வாழ்க்கையில நம்ம தலையிடுறோமோ, அதை கேட்கறதுக்கான தகுதி நமக்கு வந்துடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு பாக்குறான். அப்பா வந்து ஒழுங்கா இருந்தா அவரு கூட நம்ம வந்து கேட்கறதுல எந்த பிரச்சனையும் இல்லை. அவரே ஒழுக்கக்கேடா இருக்கும்போது கேட்கறதுக்குன்னு என்ன ஒரு தனியான தகுதி, அவருடைய ஒழுக்கமின்மை தான் எனக்கான தகுதி அப்படிங்கிற மாதிரி தன்னை தயார் பண்ணிக்கிட்டு 2 பேரும் அப்படியே வந்து எப்படி ஆரம்பிக்கிறது அப்படிங்கிற மாதிரியான ஒரு சிந்தனையில இருக்கிறாங்க. அப்ப வந்து வேணு கேட்கறான், நம்ம இங்க எதுக்காக வந்திருக்கிறோன்னு உங்களுக்கு தெரியுதா அப்படின்னு சொல்லி கேட்கறான். அதுக்கு முன்னாடியே அவருக்கு ஓரளவுக்கு புரிஞ்சு போயிருது. அதாவது அன்னைக்கு அந்த 8 மணிக்கு வந்து ஒரு போன் கால் வருது. அதை வந்து இவன் எடுத்து கேட்டுனா அதை மனசுல வச்சுக்கிட்டே இருந்தான். ஆனா இத்தனை நாளா வந்து அந்த கொஞ்ச நாளாவே அவன் சரியா முகம் கொடுத்து பேசுறது கிடையாது. இன்னும் சொல்ல போனா அந்த போன் கால் வந்ததுக்கு பின்னாடி அவன் வந்து நேருக்கு நேரா நின்று பேசவும் இல்லை, சந்திக்கவும் இல்லை. அந்த அளவுக்கு ஒதுங்கி ஒதுங்கி ஒளிஞ்சு வாழ்ந்துட்டு இருக்கிறான். இப்படி ஒளிந்து வீட்டுக்குள்ள வாழ்றதுக்கான அந்த சூழலை முடிவுக்கு கொண்டுகிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிதான் அவன் வந்து இன்னைக்கு கேட்குற அளவுக்கு வந்துட்டான். வந்து பார்த்தீங்கன்னா தாத்தா வீட்டிலே பள்ளி படிப்பையும் அதுக்கப்புறம் கல்லூரி படிப்பையும் சிதம்பரத்தில் வந்து கல்லூரி படிப்பையும் முடிச்சுட்டு இப்போ அவங்க தாத்தா சொன்னதின் பேரமா இங்கே வந்து இருக்கான். வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி ஏதாவது விடுமுறை நாட்கள், அதாவது காலாண்டு அரையாண்டு விடுமுறை நாட்கள், இந்த மாதிரி நாட்களில் மட்டும்தான் 1 மாதம் 2 மாதம் வந்து இங்கே இருக்கக்கூடியவன். இப்போ படிப்பை முடிச்சுட்டு இனிமேல் வந்து வேலை பார்க்கணும் அப்படிங்கிற சூழ்நிலையில் அப்பாவோட வீட்டில் வந்து அப்பா அம்மா கூட வந்து இருக்கிறான். இப்படிப்பட்ட சூழ்நிலையில தான் இந்த பிரச்சனை அவனுடைய கவனத்துக்கு வருது. அப்போ அவன் வந்து உங்களுக்கு தெரியும்னா நீங்க பண்றது சரியா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்கறான். நேரடியாவே கொஞ்சம் தயக்கத்தோடவே கேட்கறான். பண்றது சரின்னா இது என்ன புரியல, நீ கேட்கிற கேள்வி இதுல என்ன சரி தப்புன்னெல்லாம் ஒன்றும் இல்லையே, நீங்க வந்து இப்படி நடந்துக்கிறது வந்து சரியானது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவன் தன்னுடைய வந்து கருத்தை சொல்றான். வந்து பாத்தீங்கன்னா அப்படி சொல்லும்போது அவர் வந்து ரொம்ப அமைதியா மௌனமா அப்படியே இருக்காரு, எந்த சலனமும் இல்லாம. அவன் கேட்கும் போதே அவர் முகத்துல எந்த விதமான ஒரு சலனமோ ஒரு பதற்றமோ எதுவும் இல்லை. அதை பார்த்தோன்னே இவனுக்கு வந்து என்னடா ஒரு குற்ற உணர்ச்சியே இல்லாம இருக்கிறாரு, இவர் என்னடா மனுஷன் அப்படிங்கிற மாதிரி அவனுக்குள்ள ஒரு கோபம் அப்படியே பொத்துக்கிட்டு வருது. இருந்தாலும் கேட்கறான் வந்து, இந்த மாதிரி நீங்க வந்து வேற ஒரு அம்மாவை விட்டுட்டு வேற ஒருத்தங்களோட பழகிட்டு இருக்கிறீங்களே, வந்து நீங்க இது அம்மாவுக்கு செய்யற துரோகம் இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்கறான். உனக்கு என்ன பிரச்சனைன்னு சொல்லு, அம்மாவுக்கு துரோகம் செய்யறனா இல்லையாங்கிறது அம்மாவும் நானும் பேசிக்கிறோம். வந்து அவ என் மனைவி, 25 வருஷமா நாங்க வாழ்றோம், காலேஜில் ஒன்னா படிச்சோம், காதல் திருமணம் பண்ணிக்கிட்டோம், என்னுடைய அப்பா அம்மா என்னை ஒதுக்கி வச்சாங்க, நீ பிறந்த பின்னாடி தான் வந்து எல்லாம் சரியாச்சு அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலையில அது வந்து நீ அவளை பத்தி நீ கவலைப்படாத, அதுகிட்ட நவளாச்சு நானாச்சு பேசிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து சொல்றாரு. வந்து நீங்க ஆனா நீங்க பண்றது தப்பு அப்படிங்கும் போது அதெல்லாம் வந்து நீ சொல்லக்கூடாது, இதுல என்ன இருக்குது அப்படின்னா இதுக்கெல்லாம் என்ன இருக்கு அப்படின்னா, ஆமா நீங்க 8 மணிக்கு அவங்க போன் பண்ணி பேசுறாங்க, நீங்க பேசுனதெல்லாம் நான் கேட்டுட்டேன் அப்படின்னா, ஓ இது மட்டும் தானே பேசுறது தானே, அது இல்லாம நீங்க வந்து சவுண்ட் ஆஃப் மியூசிக் வந்து படத்துக்கு போனீங்க, அதையும் நான் வந்து தியேட்டர்லயே வந்து உங்களை கையும் கலவமா நான் பின்னாடி இருந்து ஒளிஞ்சுக்கிட்டு பார்த்தேன்,
அது மட்டும் இல்லாமல் உங்கள் ரூமில் போயிட்டு சாவியை போட்டு நான் உங்கள் மேஜர் ட்ராயரில் இருந்த காதல் கடிதங்கள், அந்த ஃபைலில் இருந்த கடிதங்களை பூரா நான் பார்த்துட்டேன். எனக்கு எல்லாமே தெரியும் உங்களை பற்றி, உங்களுடைய கள்ள தொடர்பு, கள்ள உறவு எல்லாமே தெரியும். இதை இப்படியே விட்டு அந்த குடும்பம் வீணாக போயிடும். அப்படிங்கிறதுனால தான் உங்களையே நான் கேள்வி கேட்குற இடத்த நோக்கி நான் வர வேண்டியதாக போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து ரொம்ப ஒரு மாதிரி கோபமாகவும் ஆதங்கமாகவும் ஒரு மாதிரி எரிச்சலோடையும் சொல்லி கொட்டி தீக்குறான். அவர் வந்து அதை ஒரு நிதானமான ஒரு முறையோடவே அணுகிறார். வந்து இது எல்லாமே கேட்டுட்டு நீ நிறைய குற்றச்சாட்டுகள்லாம் சொல்ற, இது என்னுடைய பர்சனல் அப்படிங்கிற மாதிரி வந்து அவர் வந்து சொல்றாரு. அப்ப அவன் சொல்றான், வேணு சொல்றான், இல்ல இது உங்க பர்சனல் இல்ல, இது நம்ம குடும்பம் சம்பந்தப்பட்டது. நாளைக்கு ஏதாவது ஒரு அசிங்கமோ ஒரு சிக்கலோ ஏற்பட்டுட்டா அம்மாவுக்கு, எனக்கு, நம்ம குடும்பத்துக்கு எல்லாருக்குமே இது கெட்ட பேரு அப்படின்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப ஆதங்கத்தை கொட்டி தீக்குறான். வந்து உடனே சுந்தரன், நீ அதெல்லாம் ஒன்றும் கவலைப்படாது, அந்த அளவுக்குலாம் நான் போக மாட்டேன். எனக்கு ஒரு பிரச்சனை வந்தா அதை எப்படி நான் கையாளுறது, அதை எப்படி சரி பண்றது அப்படிங்கிற விஷயம்லாம் எனக்கு நல்லாவே தெரியும். நீ அதை பத்திலாம் ஒன்றும் கவலைப்படாத அப்படிங்கிற மாதிரி அவர் ரொம்ப சாதாரணமா, ஒரு பதற்றம் இல்லாம, கோபம் இல்லாம, நிதானமா, அதுதான் அனுபவம் அப்படிங்கிறது வந்து. ஏன்னா அவர் எவ்வளவு விஷயங்களை கடந்து வந்ததுனால இந்த பிரச்சனையை அவர் வந்து நிதானமா எதிர்கொள்றாரு. ஆனா வேணுவுக்கு வந்து ஒரு பதற்றம் இருந்துகிட்டே இருக்குது. நம்ம வந்து அப்பாவுடைய வாழ்க்கைக்குள்ள நம்ம அத்துமீறி நுழையிறோமோ அப்படிங்கிற மாதிரி. அப்புறம் அவருடைய அதாவது சுந்தரத்தினுடைய அந்த அமைதியும் நிதானமுமே இவனை வந்து ஒரு மாதிரி காலி பண்ற மாதிரி இருக்கிறதுனால அவனுக்கு அதுக்கு மேல தொடர்ந்து என்ன பேசுறதுன்னு தெரியல. அம்மா வருத்தப்படுவாங்க அப்படின்னு, அம்மா வருத்தப்படுவா அப்படின்னா அவ உங்ககிட்ட ஏதாவது சொன்னாலா, புகார் தெரிவிச்சாலா, இல்லையா, இல்ல. அப்புறம் நீ எதுக்காக நீ அதை பத்தி கவலைப்படுற, அதையெல்லாம் நான் அவளாச்சு நானாச்சு பேசிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சுந்தரம் சொல்றாரு, சரி நீ இதுவரையிலும் பேசிட்ட, சொல்லிட்ட, உன்னுடைய இதெல்லாம் சொன்ன, என்னுடைய நிலை எனக்கு என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியும். நான் உன்னை எதுவுமே தப்பா எடுத்துக்கல, உன்னை நான் மன்னிச்சுட்டேன், நீ வந்து நான் உன்னை மன்னிச்சுட்டேன் அப்படிங்கிற மாதிரி சுந்தரம் சொல்றாரு. இவனுக்கு அது ரொம்ப வினோதமா இருக்கு. என்னடா தப்பு இவர் பண்ணிருக்கிறாரு, அதை நம்ம கேட்கிறோம், நம்மளை இவர் மன்னிச்சிட்டேன்னு சொல்லிட்டு நம்மளை இவர் சொல்றாரு, இவருடைய பதில வினோதமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லி இதுக்கு மேல இவர்கிட்ட பேசுறதுல பிரயோஜனம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு முடிவு சொல்லிட்டு அதோட விட்டுறான். அடுத்தது அவங்க அம்மா கிட்ட பேசுறான். அம்மா கிட்ட வந்து ரொம்ப ஒரு மாதிரி மனசை புழுங்கி அவனுடைய முகமே வாடி போய் இருக்கு. ஆரம்பத்திலேயே அவனுடைய நடவடிக்கைகள்ல ஒரு மாற்றமும் ஒரு வாடி போன முகத்தோடவும் ஏதோ ஒரு குழப்பமான மனநிலையில் இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு அவனுடைய அம்மாவுக்கு வந்து அந்த விஷயம் தெரிய வருது. அம்மாவோட பேர் வந்து ரமணியம்மாள். ரமணியம்மாவுக்கு வந்து அந்த விஷயம் தெரிஞ்சிருக்குது. அப்படி தெரிஞ்ச அவ, சரி இவன் ஒரு அடல்ட், அவன் நல்லா வளர்ந்தவன், அவனுக்கு தெரியும், காலேஜ் எல்லாம் படிச்சு முடிச்சிருக்கான், அவனுடைய பர்சனல் அதுக்குள்ள நம்ம நோண்டி அத்துமீற வேணாம், அவனா சொன்னானா பகிர்ந்தானா அதுக்கு நம்மளால ஏதாவது தீர்வு சொல்ல முடியுமான்னு பாத்துக்கலாம்னு சொல்லிட்டு ரமணியம்மாள் அவ வேலைகளை பார்த்துக்கிட்டு இருக்கிறா. அப்போ உங்க கூட பேசணும் அப்படின்னு சொன்னோன்னு, சரி இதை பத்தி தான் அவனுடைய தனிப்பட்ட பிரச்சனைகளை, பர்சனல் ப்ராப்ளம்ஸ் தான் சொல்ல போறான் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு, சரி வா இப்போவாது வந்தேங்கிற மாதிரி ரமணியம்மா உட்கார்ந்து இருக்கிறாங்க. இவனுக்கு எப்படி வந்து தன்னுடைய அப்பாவை பத்தி அம்மா கிட்ட வெளிப்படுத்துறது அப்படிங்கிற ஒரு சின்ன தயக்கமும் குழப்பமும் இருந்துகிட்டே இருக்குது. அவங்க அதை தைரியப்படுத்துறாங்க, நீ எதுனாலும் என்கிட்ட வெளிப்படையா சொல்லு, எதுவும் நீ என்னை பத்தி யோசிக்க வேணாம், நான் எதுவும் நினைச்சுக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க ரொம்ப ஓப்பன் டைப்பா வந்து இருக்கிறாங்க. அப்பதான் சொல்றான், இந்த மாதிரி வந்து அப்பாவுக்கு வந்து வத்சலா அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்களோட தொடர்பு இருக்குது, அவங்க போன் பேசுறாங்க, 2 பேரும் சேர்ந்து சினிமாவுக்கு போறாங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் அவன் அப்பாவை பத்தி புகார் தெரிவிக்கிறான். அவங்க அம்மா வந்து இவன் நினைச்சுக்கிட்டான், இதையெல்லாம் நம்ம அம்மாவுக்கு சொன்ன உடனே அம்மா அப்படியே அழுது புரண்டு பதற்றமாயி கோப ஆவேசமாயி வந்து அந்த ஆள் அப்படி பண்றாரா அப்படின்னு எல்லாம் குதிப்பாங்க அப்படிங்கிற மாதிரி அவன் யோசிச்சான். ஆனா அவங்க அம்மா எந்த சலனமுமே இல்லாம நிதானமா அப்படியே ஒரு மெல்லிய புன்னகையோட, ஒரு சிரிச்ச முகத்தோடவே அவங்க இருக்காங்க. இவனுக்கு ரொம்ப குழப்பமா இருக்குது, என்னடா அது அப்படின்னு சொல்லிட்டு. உடனே மேல அவங்க அம்மா சொல்றாங்க, இது எல்லாமே உனக்கு முன்னாடியே தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேட்கும்போது, எல்லாமே எனக்கு தெரியும், அவரை பத்தி தெரியாதா, நீ வந்து எங்களுக்கு பிறந்த பையன், உனக்கே இவ்வளவு விஷயம் தெரியும் போது அவரை நான் திருமணம் பண்ணிட்டு அவரோட குடும்பம் நடத்துறேன், எனக்கு அவரை பத்தி தெரியாதா, அவர் யாரு என்ன, அவருடைய அறிவு என்ன, திறமை என்ன, அவருடைய ஆற்றல் என்ன, எல்லாமே எனக்கு தெரியும், அவரை பத்தி நீ வந்து சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அது இல்லாம அது அவருடைய பர்சனல் வந்து அவருடைய அந்தரங்கம், அந்த அந்தரங்கத்துல நீ வந்து அத்துமீறி
மூக்க நுழைக்கிறது அப்படிங்கிறது வந்து சரியான பண்பு கிடையாது. இது உனக்கு தேவையில்லாத வேலை. உனக்கு ஏதாவது தனிப்பட்ட பிரச்சனைனா சொல்லு, அதை நான் தீர்த்து வைக்கிறதுக்கு முடியுமான்னு பாக்குறேன், ஆலோசனைகள் சொல்றேன், அதனால அவர் பிரச்சனையை அவர் பார்த்துக்குவாரு அப்படிங்கிற மாதிரி அவங்க அம்மா அதை வந்து பெருசாவே எடுத்துக்கல. அது இவனுக்கு ஒரு பெரிய அதிர்ச்சியாவே வருத்தமாவே இருக்குது. என்னடா ரெண்டு பேரும் இப்படி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுடைய இந்த மாதிரியான புரிதலுமே அவனுக்கு இந்த நாகரிகமான இந்த வாழ்க்கையே ரொம்ப வினோதமா இருக்குது. இவங்க ஒரு மாதிரி இருக்கிறாங்க, அப்பா ஒரு மாதிரி இருக்கிறாங்க, ஆனா இவங்க ரெண்டு பேரும் ஒரு அடிமை மாதிரி அம்மா கிட்ட அப்பா வந்து நடந்துக்கிறாரு. ஆனா தாத்தாவை யோசிக்கிறான், தாத்தா வந்து ஒரு மாதிரி கம்பீரமா இருப்பாரு, பாட்டி வந்து பாத்தீங்கன்னா அப்படியே அவ்வளவு ஒரு பதிவிரதையா வந்து பணிவிட செய்யறதே வந்து அதுக்காகவே பிறந்த மாதிரி பாட்டி வந்து நடந்துக்குவாங்க. ஒரு கணவன் மனைவி அப்படின்னா அதுக்கு வந்து ஒரு சிறந்த ஒரு வாழும் உதாரணமா அவங்க ரெண்டு பேர் தான், தாத்தாவும் பாட்டியும் தான், கணபதியா பிள்ளையும் விசால அம்மாவும் தான், பாட்டியும் தான். அவங்க ரெண்டு பேர் தான் உதாரண புருஷர்கள் அப்படிங்கிற மாதிரி அவன் மனசுக்குள்ள அந்த எண்ணங்கள்லாம் ஓடுது. இதுக்கு மேல அம்மா கிட்ட நம்ம சொல்ல முடியாது. ஆனா அம்மாவுக்கு இது குறித்து வருத்தமே இல்லையா அப்படிங்கும்போது அவங்க அம்மா சொல்றாங்க, எனக்கு வருத்தம் இருக்கு, லேசா உள்ளுக்குள்ள இருக்கு. ஆனாலும் என்ன இருக்குன்னா வந்து அவர் கூட வந்து சண்டை போட்டு பிரச்சனை பண்ணி என்னுடைய பொசசிவ்னஸ்னால வந்து அவரை என் கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சுக்கணும்னு சொல்லிட்டு நான் முயற்சி பண்ணனா இந்த குடும்பம் வீணா போயிரும், நீ வீணா போயிரும், தம்பி தங்கச்சிங்க எல்லாம் வீணா போயிருவாங்க, இந்த குடும்பத்தோட மான மரியாதை எல்லாம் சந்தி சிரிக்க ஆரம்பிச்சிடும். அதனால அவருக்கு எது சரின்னு படுதோ அது இருப்பாரு, அவர் மாறி மனம் திருந்தி வந்து சரியா வந்துருவாரு, அவர் வந்து தன்னுடைய எல்லையை கடந்தெல்லாம் அவர் எதுவும் போகல அப்படிங்கிற மாதிரி அவங்க அம்மா எடுத்து சொல்றாங்க. நீ உன்னை மாத்திக்கி, நீ வந்து ஒரு அறிவார்ந்த கல்லூரியில படிச்ச ஆனா பழமையான மனுஷன் மாதிரி நீ நடந்துக்கிற, வந்து நீ உன்னை மாத்திக்கி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா ரமணி அம்மாள் வந்து அறிவுரை சொல்றாங்க. அவனுக்கு அதுக்கு மேல என்ன சொல்றதுன்னு தெரியல. சரி இவங்க ரெண்டு பேரும் ஒரு மாதிரி இருக்கிறாங்க, சரி நீங்க முடிவு பண்ணிக்கங்க அப்படிங்கிற மாதிரியான மன ஓட்டத்தில் இருக்கிறான். இந்த மாதிரியான அவங்க அப்பா வந்து போன்ல பேசுறதோ, சுந்தரம் போன்ல பேசுறதோ, சினிமாவுக்கு போனதோ, அவருடைய லெட்டர்களை படிச்சதுனாலயோ அவர் வந்து கெட்டவர் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கெல்லாம் நீ வர வேண்டிய அவசியம் இல்லை. அவர் வந்து அவருடைய எல்லை, அவருடைய தன்மை என்னன்னு அவருக்கு தெரியும். அவர் வந்து அந்த குடும்ப கௌரவம் கெட்டு போற மாதிரியான ஒரு நிலைமையை நோக்கி போக மாட்டாரு அப்படின்னு எல்லாம் அம்மா ரமணி அம்மாள் வந்து வேணுவுக்கு வந்து சொல்றாங்க. சரி இதுக்கு மேல என்ன சொல்றதுன்னு அவனுக்கு எதுவுமே தெரியல. சரின்னு சொல்லிட்டு அதோட விட்டுறான், அமைதி ஆயிடுறான். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு 2 நாள் கழிச்சு வந்து பார்த்தா ஆள் இல்ல, சொல்லாம கொள்ளாம தாத்தா வீட்டுக்கு போயிடுறான். அதை முன்னாடி சொல்லும் போதே சொல்றான், இந்த வீட்டுல இருக்கவே எனக்கு பிடிக்கல, எல்லாமே ஒரு வெளி பூச்சா இருக்குது, போலியான வாழ்க்கையா இருக்குது, இங்க யாருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் உண்மையா இல்ல அப்படின்னு சொல்லும் போதுதான் அம்மாவுக்கும் இவனுக்குமான அந்த உரையாடலே தொடங்க வந்தீங்க. நீ வெளி பூச்சுன்னு சொல்ற, எனக்கு ஒன்னும் புரியல, நீ என்ன சொல்ற எது சொல்றன்னு தெரியல எனக்கு அப்படிங்கிற மாதிரி தான் ரமணி அம்மா சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் தான் அப்பாவை பற்றியான விஷயத்த வந்து அம்மா கிட்ட வந்து சொல்ல ஆரம்பிப்பான். அப்ப இதெல்லாம் அவனால தாங்கிக்க முடியாது, இவங்களை மாத்த முடியாது அப்படிங்கிறதுனால அவன் தாத்தா பாட்டி வீட்டுக்கு 2 நாளுக்கு அப்புறம் சொல்லாம கொள்ளாம போயிடுவான். போன உடனே ஒரு 2 நாள் கழிச்சு வந்து ஒரு லெட்டர் ஒண்ணு வந்திருக்கும். இவர் காலேஜுக்கு போயிட்டு வீட்டுக்கு வருவாரு. வந்த உடனே ரமணி அம்மாள் வந்து சுந்தரத்துக்கிட்ட வந்து இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு லெட்டர் வந்திருக்குதுன்னு சொல்லி கொண்டு போய் வந்து கொடுப்பாங்க. அதை வாங்கி பிரிச்சு பார்ப்பாரு. அதுல வந்து நீங்க ஒரு மாதிரி வேணுதான் அந்த கடிதத்தை எழுதியிருப்பான், நீங்க ஒரு மாதிரியான வாழ்க்கை வாழ்றீங்க, அந்த வாழ்க்கையினுடைய தன்மைகள் எனக்கு எதுவுமே புரியல, நான் ஏதாவது உங்க மனசை காயப்படுத்திருந்தீங்கன்னா என்ன மன்னிச்சுக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த கடிதத்தில் இருக்கும். அந்த கடிதத்தை 4 வரியை படிச்சு முடிச்சுட்டு ரமணி அம்மாளும் சுந்தரமும் ஒருத்தர் பார்த்துக்குவாங்க. பார்த்துக்கிட்டு அப்படி லேசா புன்னகிச்சுக்குவாங்க. அப்படி சிரிச்சுக்கிட்டு வந்து சுந்தரம் சொல்லுவாரு, அதாவது பிற்போக்குவாதிகள் அப்படிங்கிறவங்க வந்து 70 வயசுல தான் இருப்பாங்க, 70 வயசை கடந்தவங்க தான் பிற்போக்குவாதியா இருப்பாங்க அப்படிங்கறதெல்லாம் எதுவும் இல்லை, 20 வயசுல இருக்கிறவங்களும் பிற்போக்குவாதியா இருப்பாங்க, அதற்கான உதாரணம் வேணுதான் அப்படிங்கறதோட அந்த கதை முடிவுக்கு வரும். அப்புறம் அந்த வார்த்தையை சொல்லிட்டு தன் மனைவி ரமணி அம்மால வந்து பாப்பாரு, சுந்தரம் பாப்பாரு. உடனே அவங்க வந்து தயங்கி இன்னும் நீங்க அப்படிங்கும் போது அந்த அவளுடைய கண்ணு அப்படியே முகம் செவந்து கண்ணு அப்படியே கலங்கிரும். அதாவது நீங்க இன்னும் தொடர்புல தான் இருக்கிறீங்களா அப்படின்னு கேட்க வராங்க. ஆனா முழுசா அவங்க கேட்கல, நாகரிகம் கருதி கேட்காமலே அப்படி மென்னு முழுங்கும் போதே அவர் வந்து தன் மனைவியை வந்து கட்டி அணைச்சிக்கிறாரு. கன்னத்தை வந்து மார்பிள வந்து சார்த்தி ஆறுதல் படுத்துற விதமா வந்து இது பண்றாரு. அதோட வந்து ஜெயகாந்தன் எப்படி முடிக்கிறார் அப்படின்னா, அதற்கு பிறகு நடந்தவை எல்லாம் அவர்களின் அந்தரங்கம் சம்பந்தமானது என்று முடிக்கிறார். இந்த கதையில ரொம்ப முக்கியமான ஒரு வசனமா இருக்கிறது அப்படிங்கிறது என்ன பாதிச்ச விஷயம், ரொம்ப ஆச்சரியப்படுத்தின விஷயம்.
அதாவது 70 வயதுக்கு மேற்பட்டவர்கள் தான் பிற்போக்குவாதிகளா இருப்பாங்க அப்படிங்கறதெல்லாம் ஒன்றும் கிடையாது. 20 வயசுல இருக்கிறவங்களே பல நேரங்கள்ல வந்து பிற்போக்குவாதிகளா இருப்பாங்க அப்படிங்கிற மாபெரும் சிந்தனையை வந்து ஜெயகாந்தன் மிக லாவகமா மிக சிறப்பா இந்த கதையில வந்து சொல்லியிருக்கிறாரு. அப்ப அந்தரங்கம் ரொம்ப புனிதமானது. ஒவ்வொரு மனிதனுக்கும் அந்தரங்கம் புனிதமானது. நம்ம அப்பா அம்மா மகன் மகள் அப்படிங்கிறதுனாலே வந்து நம்ம அத்துமீறி இன்னொருத்தருடைய அந்தரங்கத்துல நம்ம வந்து மூக்க நுழைச்சிடக்கூடாது, தலையிட்டக்கூடாது அப்படிங்கிற கதையை கிட்டத்தட்ட வந்து ஒரு 56 வருஷத்துக்கு முன்னாடியே வந்து ஜெயகாந்தன் சிந்திச்சிருக்கிறாரு அப்படிங்கிறது உண்மையிலே ரொம்ப ஆச்சரியப்படத்தக்க ஒரு நல்ல சிறுகதை. படித்து மகிழுங்கள் நண்பர்களே. நன்றி.